உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆல்ட்ரிக்ஸ். ஸோ புது டூல்னா லேட்டஸ்ட் டூல் கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ ஆல்ட்ரிக்ஸ்னா என்ன? ஆல்ட்ரிக்ஸோட யூசஸ் என்ன? பேசிக்காக இன்புட் டூலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஆல்ட்ரிக்ஸ் ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல். பட் ஆல்ட்ரிக்ஸ் 1970ஸ்லேயே இந்த டூல் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த டூல் மெயினாக க்ரியேட் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மெயின் பர்பஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த டூலை பில்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக மார்க்கெட்டில் ஒரு ஒரு எண்ட் டு எண்ட் டேட்டா இடிஎல்லாக இருக்கட்டும், டேட்டா அனலைசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் டூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ரிக்ஸ். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரிக்ஸோட யூஸ் என்ன அண்ட் வாட் இஸ் ஆல்ட்ரிக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரிக்ஸ்னா என்ன? ஸோ ஆல்ட்ரிக்ஸ் இஸ் அன் எண்ட் டு எண்ட் டேட்டா அனாலிட்டிக் பிளாட்ஃபார்ம். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரம் த ஸ்டேஜ் 1. ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபஸ்ட்டு டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் டேட்டாவை நீங்கள் ஒரு டேட்டா சோர்ஸில் சேவ் பண்ணி வச்சுருவீங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். S3 இருக்கலாம், அமேசான் S3 இருக்கலாம், ரெட்ஷிஃப்டாக இருக்கலாம். ஸோ என்ன டேட்டா சோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டா சோர்ஸ் கூட இந்த ஆல்ட்ரிக்ஸ் கம்பைன் பண்ணி டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. எல்லா டேட்டா சோர்ஸ் கூடயும் நம்ம ஒரு கனெக்ட் வச்சுக்கணும். அப்போ தான் சோர்ஸை ஃபெச் பண்ண முடியும், டேட்டாவை ஃபெச் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை ஃபெச் பண்ணி தென் data preparation, blending, analysis, visualization, predictive modeling, everything from the end-to-end data platform. So that's why it's an end-to-end data analytic platform too. Okay. Alteryxல இது மட்டும் தான் பண்ண முடியுமா? வேற என்ன பண்ணலாம்? So also we have predictive analytics, machine learning, natural language processing and deep. So இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம Alteryxல பண்ண முடியும். ஆல்ட்ரிக்ஸோட யூஸ் என்ன? ஒய் ஆல்ட்ரிக்ஸ்? ஏன் ஆல்ட்ரிக்ஸ்? ஃபர்ஸ்ட், இது ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் டூல், டேட்டா ப்ரிப்பரேஷன் டூல், ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ், ப்ரெடிக்டிவ் மாடலிங் அண்ட் ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ். இதோட மெயின் ஃபோக்கஸே ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ் தான். பட் இப்போது இது எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்ட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்னா என்ன? எஸ்கியூவில் என்ன பண்ணுறோம்? எஸ்கியூவில் ETL ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்மளோட இன்னும் சிம்பிள் லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா எக்ஸலில் நம்ம பிவட் டேபிள் போடுவோம்ல, அதுதான் அந்த மாதிரி ஒர்க் தான் டேட்டா அனாலிட்டிக் ஆட்டோமேஷன். டேட்டா ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தெரியும். டேட்டாவை க்ளீன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம். ஸோ தட்ஸ் கால்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன். ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது கொஞ்சம் நியூ நம்மளுக்கு. அது என்ன ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ? ஸோ ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோனா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போனோடனே ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். இது உங்களோட ரொட்டீன் ஒர்க். டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அன்வான்ட் காலம்ஸை ரிமூவ் பண்ணணும், தென் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணணும். இது உங்களோட ரொட்டீன் ஒர்க். ஓகே, நான் ஆல்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுவேன்? ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுவேன். ஸ்டெப் 1 டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு. ஸ்டெப் 2 டேட்டாவை க்ளீன் பண்ணு. ஸ்டெப் 3 அன்வான்ட் காலமை ரிமூவ் பண்ணு. ஸ்டெப் 4 நல் காலம்ஸை நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணு. ஸோ ஸ்டெப் 5 இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நான் முடிச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிவிடுவேன். எங்கே சேவ் பண்ணணும் அந்த ஃபைலில் அதுவும். ஸோ ஒன்ஸ் டெம்ப்ளேட் ரெடி ஆகிடுச்சுன்னா தட்ஸ் இட். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு 30 to 45 minutes எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ட்ரிக்ஸ் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டேக் லெஸ் தென் 1 minute. ஸோ டெய்லி மார்னிங் வந்த உடனே ஆல்ட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரன் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் அவுட்புட் ஃபைலை உங்களுக்கு கொடுத்துரும்.
இதுதான் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் ரிப்பீட்டபிள் ஒர்க்கை ஆட்டோமேட்டும் பண்ணிக்கலாம் ஆல்ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ப்ரெடிக்டிவ் மாடலிங், ஒரு பிஸ்னஸோட ஃபியூச்சர் அவுட்கம்மை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ். ஜியோஸ்பேஷியல் அனாலிசிஸ் ஒரு ஏரியாவை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இந்த ஏரியாவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜியோஸ்பேஷியல் அந்த ஏரியாவை சுற்றியான அனாலிசிஸ் அது பண்ணும். லெட்ஸ் டேக் ஒரு ட்ரக் மூவ் ஆகுது இங்கேருந்து, சப்போஸ் பெங்களூர்லேருந்து சென்னை போகுது அப்படின்னா பெங்களூர்லேருந்து சென்னை என்னென்ன ரூட் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர், எது ஈஸியஸ்ட் வே, எவ்வளோ டோல் கட்டணும், இந்த மாதிரி அனாலிசிஸ் தான் இனிஷியலாக ஆல்ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஐடியா அபவுட் ஆல்ட்ரிக்ஸ். ஓகே, ஆல்ட்ரிக்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ETL டூல். டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு முதல்ல நீங்கள் எல்லா டேட்டா சோர்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸிபிலிட்டி உங்களோட டூலில் இருக்கணும். ஸோ அந்த ஃபீஸிபிலிட்டி ஆல்ட்ரிக்ஸில் இருக்குது. தென் ட்ரான்ஸ்ஃபார்ம், லோட். ஓகே, நீங்கள் டேட்டாவை லோட் பண்ணிட்டீங்க. தென் அகெயின் யூ வாண்ட் டு கிரியேட் அ ரிப்போர்ட் ஆர் கிரியேட் அ KPI. ரிப்போர்ட்டாக சேவ் பண்ணி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்பணும். வெல் அண்ட் குட், யூ ஹேவ் ஆப்ஷன். KPIs, நான் ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும் ஆல்ட்ரிக்ஸ்லேயே. எஸ், யூ கேன் டூ. சி, ஸோ அமேசான் கூட நீங்கள் அமேசான் வெப் சர்வீஸ், MongoDB, SAS, Hadoop, Oracle, Teradata, Excel, Salesforce, என்ன டேட்டா சோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ட்ரிக்ஸ் அது கூட ஈஸியாக கனெக்ட் ஆகும். தென் நீங்கள் உங்களுக்கு தேவையான அனலைஸ் எல்லாமே டேட்டா அனாலிசிஸ், பேசிக் அனாலிசிஸ், EDA, எக்ஸ்ப்ளோரேட்டட் டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ட்ரிக்ஸில் பண்ணலாம். ஷேர், நீங்கள் அதை ஃபைலாக சேவ் பண்ணணுமா, இல்லை டேப்லெட்டில் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம், பவர் பிஐயில் டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை சேல்ஸ்ஃபோர்ஸில் டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸும் நம்மளுக்கு ஆல்ட்ரிக்ஸில் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் டூல்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் டூல் ஏன், எது கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எது கூட வேணாலும் நான் மறுபடியும் அதை ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் அகெயின் இது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து கோடிங் கொஞ்சம் கஷ்டம், பட் பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும் எனக்கு அப்படின்னா ஆல்ட்ரிக்ஸ் ஒரு நல்ல டூல். மார்க்கெட்டில் நல்ல பூமிங்கில் இருக்க டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஆல்ட்ரிக்ஸ் படித்தா கூட இட்ஸ் அ ரைட் டைம். ஓகே, யூஸ் ஆஃப் ஆல்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி டு dig into your data, find hidden pattern. ஓகேங்களா? And clean data before conducting in-depth analysis. So here exploratory data analysis, collaborating with other groups by sharing finding. நீங்கள் யார் கூட வேணாலும் உங்களோட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வர். ஓகேங்களா? ஆல்ட்ரிக்ஸில் டிசைனர், சர்வர். டிசைனர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற, நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை பேசிக் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே டிசைனர். நீங்கள் ஒர்க் பண்ணதை ஷேர் பண்ணுறது சர்வர். ஸோ to build sophisticated pipeline, yes. To make reports and dashboards, yes. So all the feasibilities you have in Alteryx. Okay, இப்போ இதுதான் Alteryx ஒர்க் பிளேஸ். ஸோ இங்கே இதை என்ன சொல்லுவோம், இது எல்லாமே டூல் பேலட். ஓகேங்களா? இது ஒர்க் ஃப்ளோ கேன்வாஸ், இது ரிசல்ட் விண்டோ, இங்கே என்ன சொல்லுவோம்னா கான்ஃபிகரேஷன் விண்டோ. ஓகே, சி, இன் அண்ட் அவுட். பேசிக்காக என்ன, நான் ஒரு ஃபைலை உள்ளே கொண்டு வரணும், இன்புட், டைரக்டரி, டேட் டைம், ப்ரௌஸ், ப்ரிப்பரேஷன், சி, create sampling, data cleaning, filter, formula, Excel. It's a kind of Excel மாதிரியே இருக்கு பாருங்க. Generate rows, record ID, sample, select, then join. We have union, join multiple, join, fuzzy match. So எக்ஸலையும் சீக்வலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் ஆல்ட்ரிக்ஸ் டூல் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஹேண்டி. ஸோ ரிப்போர்ட்டிங், டாக்குமெண்டேஷன், மெஷின் லேர்னிங், டெக்ஸ்ட் மைனிங், computer vision, see, data investigation, demographic analysis. So நிறைய அனாலிசிஸ், நிறைய கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் மைனிங் எல்லாமே வந்து நம்ம ஆல்ட்ரிக்ஸில் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இன்னைக்கு வெரி பேசிக்
இன் அண்ட் அவுட். ஓகேங்களா? இதில் இன்புட் டேட்டானா என்ன, டைரக்டரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்புட் டேட்டா? நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு பேசிக் சென்ஸ். இன்புட் டேட்டா, டேட்டாவை டூலுக்குள்ளே கொண்டு வர்றோம். ஓகே, இப்போ நான் எடுத்து ட்ராக் பண்ணிட்டேன். பாருங்கள், ட்ராக் பண்ணோடனே செட்டப் எ கனெக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஃபைல்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு 4 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போகிறேன், ஹுண்டா எடுக்கிறேன். கிளிக் ஓகே. ஓகே, செலக்ட் எ ஷீட். நீங்கள் ஒரு ஒர்க் புக்கில் மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஷீட் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட எக்ஸலில் ஹுண்டாய் மட்டும்தான், ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. ஸோ ஐம் செலக்டிங் ஹுண்டாய். சப்போஸ் செலக்ட் அ ரேஞ்ச், செல், ரோ அண்ட் காலம். எனக்கு என்கிட்ட 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் எனக்கு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸும் வேண்டாம். எனக்கு சப்போஸ் வந்து ஒரு எபவ் 1000 வேணும், 1000 to 10,000 ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியும் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஒன்லி த லிஸ்ட் ஆஃப் ஷீட் நேம்ஸ். சப்போஸ் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் 20 ஷீட்ஸ் இருக்குது. நான் எனக்கு ஷீட் நேம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணோன்னா ஒன்லி இட் எக்ஸ்போர்ட்ஸ் த ஷீட் நேம்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு ஹுண்டாய். ஓகேங்களா? கிளிக் ஓகே. ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணால் இங்கே டேட்டா ஓவர்வியூ வருதா? ஸோ என்கிட்ட 9 டேட்டா இருக்குது. கரெக்ட், வந்துச்சு. ஓகே, ஆனால் பட் இங்கே ரிசல்ட்டில் எனக்கு எதுவுமே வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. வில் ஷோ யூ. அதுக்கு தான் ப்ரௌஸ். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரௌஸ் போட்டால் தான் உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும் ரிசல்ட் விண்டோவில். Now I click run. So see, finished running time 0.3 seconds. There is no error. So 4 into 4 field. So 4 column I have 9 records, 1000 bytes. என்னோட 9 ரெக்கார்ட்ஸும் வந்துடுச்சு. கிளியர்? ஓகே, கிளியர். ஐம் கிளியர். ஓகே, டன். ஓகே, இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட 4 ஃபைல்ஸ் இருக்குது. ஹுண்டை, மஹேந்திரா, சுசுகி, டாட்டா. இப்போ இந்த 4 டேட்டாவையும் நான் மர்ஜ் பண்ணணும். எப்படி மர்ஜ் பண்ண முடியும்? ஈஸி. 1 இன்புட், 2 இன்புட், 3 இன்புட். இப்போ நான் ஜஸ்ட் 3 ஃபைல்ஸ் எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 3 இன்புட். First one Hyundai, second one setup connection. I will take Suzuki. Okay, okay. And then I will take Tata. Okay. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்களேன், செட்டப் கனெக்ஷன் நம்ம கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த ஃபைல்ஸ், உங்களோட ரீசெண்ட் யூஸ் பண்ண ஃபைல்ஸ் உங்களோட பிசிலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை என்னென்ன ஃபைல்ஸ் சப்போர்ட் பண்ணணும் பாருங்கள். Microsoft Access, Excel, ClickView, SQLite, Zip, IBM SPSS, JSON எல்லாமே. அதுதான் இதோட Alteryxோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இட் கேன் கனெக்ட் வித் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ். சி, அனலிட்டிக்ஸ், Athena, Aurora, Redshift, OneDrive, SQL. ஸோ we have enormous connectivity options. ஸோ நான் இங்கே இப்போ என்னோட 3 ஃபைல்ஸை எடுத்துட்டேன். இப்போ எங்கள் டாட்டா 3 ஃபைல்லையும் நான் 9 ரெக்கார்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டாட்டா, சுசுகி அண்ட் ஹுண்டை 3 ஃபைல்ஸ் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மர்ஜ் பண்ண போகிறேன். கரெக்ட்? ஸோ ஐ வில் டேக் யூனியன் ஃப்ரம் ஹியர். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். வாட் ஐ வில் டூ, யூனியன் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். இப்போ யூனியன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரன். ஓகே, there is no error as of now. பட் என்னோட ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன், again in and out. Now I run, I can able to show the result. Okay, see.
So 9 records, so 9 threes are 27 record types. Fields are same, 4 columns are same. Now I'll show the Hyundai, Hyundai, Suzuki, and Tata. See, now I can easily merge the file. Okay, this is bit a longer step, long step, but usually this is not the practical way you will do it. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து அட்வைசபிள் மெத்தட் கிடையாது unless you have multiple sources. வேற வேற சோர்ஸ் என்கிட்ட இருக்கு. அப்போ நீங்க இந்த இந்த மாதிரியான டைப் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ என்கிட்ட 100 எக்ஸல் புக் இருக்கு. நான் இந்த மாதிரி 100 இன்புட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ நீங்கள் எத்தனை ஒர்க் ஃப்ளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோ யூ கேன் கிரியேட். ஓகே ஓகே இப்போ 100 எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது. நான் எப்படி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறது இன் ஒன் சிங்கிள் ஷாட்? குட் கொஷின். ஃபார் தேட் வி ஹவ் டைரக்டரி. See, I have directory. Okay. Again, I want to go to that. See, எதில் வச்சுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா class 1ல வச்சுருக்கேன். So, I have class 1. Okay. Done it. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைனமிக் இன்புட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஏன் டைனமிக் இன்புட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட மல்டிபிள். ஓகே, பிஃபோர் தட் ஐ ரிமூவ் டைனமிக் இன்புட். ஓகே, I'll take out. I'll use browse here. Run. See what is happening here? It is showing all the file names and their path. See, full path, directory, and Hyundai. All those informations it is showing here. Okay. Now I'll take out these things. Browse I will take out. Okay. Directory I have get all the folder. Directoryல என்ன folder நான் merge பண்ண போறேனோ அந்த folder again one more time உங்களுக்கு காமிக்கிறேன். கிளாஸ்ல கிளாஸ்ன்ற ஃபோல்டரை நான் கிளிக் கொடுத்துட்டேன். நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது டைனமிக் டூல் யூஸ் பண்ணுறேன். டைனமிக் இன்புட். ஸோ டைனமிக் இன்புட் எதுக்கு? 4 ஃபைல் இருக்குது. 4 ஃபைல் மர்ஜ் பண்ணணும். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் விபிஏ ஒரு கமாண்ட் மாதிரி கொடுக்கணும். என்ன கமாண்ட்? ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் எடுத்துக்கோ, செகண்ட் ஃபைலை பேஸ்ட் பண்ணு, தேர்ட் ஃபைல், ஃபோர்த் ஃபைல். ஒரு ஃபைல் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஃபைல் போ, அடுத்த ஃபைல் முடிஞ்சோடனே அடுத்த ஃபைல், அப்படின்ற ஒரு கமாண்டை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நான் இன்புட் டைனமிக் இன்புட்டில் இருக்கேன். எடிட் இன்புட் டேட்டா சோர்ஸ் டெம்ப்ளேட் கேட்குது. அப்படின்னா 4 ஃபைலை நான் மர்ஜ் பண்ண போகிறேன். எனக்கு எதை ப்ரைமரியாக வச்சு நான் மர்ஜ் பண்ணணும்? எனக்கு ஒரு சாம்பிள் வேணும்ல. ஸோ அதை சாம்பிளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? டாட்டாவை சாம்பிளாக கொடுக்குறேன். சேம், கிளிக் ஓகே. டேட்டா வந்துடுச்சு. ஓகே, முடிஞ்சுது. ஃபீல்டு. சரி, நம்ம இப்போ பார்த்தோம் நிறைய ஃபீல்டு இருக்குது. எதை பேஸ் பண்ணி நான் வந்து மர்ஜ் பண்ணுறதுன்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்? ஃபுல் பாத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபைல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஃபைல், தென் நெக்ஸ்ட் ஃபைல், தென் நெக்ஸ்ட் ஃபைல். எனக்கு ஃபுல் பாத்தை பேஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறோம். தென் சேஞ்ச் என்டையர் ஃபைல் பாத். ஒரு ஃபைல் பாத் முடிஞ்ச உடனே அடுத்த ஃபைலுக்கு போ அப்படின்னு நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? முடிஞ்சது. நான் கொடுத்துட்டேன். தென் ஃபைனலி என்னோட ப்ரௌஸ். Now I run the command. So there is no error. It takes 0.4 seconds. Click OK. See, so 9 4s are 36 records I have. Okay. If you have message, no message, browse. Okay, export all records. So suppose new window. Okay, see, Hyundai, Mahindra, Suzuki and Tata. So 9 4 so 36. All the records, எல்லா ரெக்கார்டும் எனக்கு நான் மர்ஜ் பண்ணிட்டேன் இன் சிங்கிள் கிளிக் இன் 0 less than minute. ஸோ இதுதான்
ஆல்டெக்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. ஆம், இது பேசிக். இன்னும் நம்ம இன்டெப்த்தாக இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் query இல்லை எனக்கு வந்து இந்த டாபிக் சொல்லுங்கள் ஆல்ட்ரிக்ஸில் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட நான் அதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.